ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டத்தை நீ இங்கு அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் இந்த பூமியில். பிறந்ததிலிருந்து தாய் தகப்பனிடம் இருக்கும் பொழுதும் சரி, இப்பொழுது நீ பெரிய ஆளான பிறகும் சரி, பார்த்தது முழுக்கவும் பண கஷ்டம், பண கஷ்டம், பண கஷ்டம்தான். ஆனால் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லட்டா? சொல்கிறேன் கேள். இந்த கஷ்டமானது எப்பொழுது ஒழியும், எப்பொழுது நல்ல நேரம் வரும்? இந்த கஷ்டம் என்ற வார்த்தையே வாழ்க்கையில் இல்லாமல் துரத்தி அடிக்க வேண்டும். பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, நான் கேட்கும் எல்லா விஷயத்தையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாமே எனக்கு கிடைக்கும் என்று சொல்லும் அளவுக்கு எப்பொழுது பணம் கிடைக்கும் என்று நீ ஆதங்கமாகவும் கவலையாகவும் சில சமயம் தனிமையில் இருக்கும் பொழுது கத்தி அழுகும் பொழுது நான் நினைப்பேன், இந்த சிறு வயதில் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு கஷ்டம் என்று. என்னுடைய தங்கமே, உனக்கு வயது ஏறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் உன்னுடைய அப்பா. எனக்கு நீ எவ்வளவு பெரிய வயதானாலும் நீ எனக்கு பிள்ளைதான். புரிகிறதா? நீ எந்த காலமானாலும் நீ எனக்கு பிள்ளைதான். ஒரு தகப்பனுக்கு தெரியும் ஒரு பிள்ளையின் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிள்ளையுடைய வழிகள் எப்படி இருக்கும் என்பது இந்த அப்பாவுக்கு தெரியும். இந்த அப்பாவாகிய இந்த ஸ்தானத்திலிருந்து நான் இன்று உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நாளை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என் கையில் இருக்கும் பணம் நிச்சயமாக வந்து சேரும். அது எப்படி சேரும்? என்னை ஏன் சாய் ஏமாற்றுகிறீர்கள் என்று நீ கேட்பது நன்றாக புரிகிறது. நான் ஏமாற்றுவது கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதுதான் சொல்கிறேன். இப்படி பணம் வரும் என்றால் வரும், நிச்சயமாக வரும். நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை செய்ய போகிறேன். செய்துவிட்டு ஏற்பாடுகளை எல்லாவற்றையும் சரியாக வைத்துவிட்டுத்தான் சொல்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும். இந்த சாயாகிய நான் உனக்கு எந்த அளவு உன்னை நான் நம்புகிறேனோ அதே போல இந்த சாயை நீ மனதார நம்ப வேண்டும். நம்பினால்தான் நான் எந்த வழியில் உனக்கு தரவு இருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். பல இடங்களில் பல கடன்கள், ஆனால் உனக்கு வரவேண்டிய பணம் இன்னும் வரவில்லை. மற்றவர்களுக்காக செய்து செய்து இப்பொழுது கடனாளியாக நிற்கிறாய். உறவுகள், அவர்கள் வீட்டில் விசேஷம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகள் இருக்கிறது, அதனால் கடன் வாங்கினாய். வீடு, அதன் சூழ்நிலை சரியில்லாமல் மருத்துவத்திற்காக வாங்கினாய். இது போல ஒவ்வொரு காரணங்களாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுக்கிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு கடனால் மிக பாதிப்படைந்து இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லட்டா? இன்னும் கொஞ்ச நாள் தான் கடனே என்பது இருக்காது. அந்த வார்த்தையையே உன் காதுக்கு கூட கேட்க விட மாட்டேன், உன்னுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை கூட வரவிட மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னுடைய பிரச்சனை, கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டு கொண்டு வரப்போகிறேன். உனக்கு வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வர இருக்கிறது. உன்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு மிக 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 பெரிய ஒரு வேலை கிடைக்கப் போகிறது. முயற்சி செய்து கொண்டு இருக்கும் வேலையோ கிடைக்கப் போகிறது. சந்தோஷமா? என்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷமா? நான் எதுவுமே பொய் சொல்லவில்லை. என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளையும் முடித்து தூக்கி எறிந்து விட்டேன். எப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், உன் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. அதனால் முதலில் உனக்கு வரவேண்டிய பணத்தை உன்னிடம் வந்து சேர்ப்பேன். அதற்கு பிறகு உன் வீட்டில் இருப்பவர்கள் வேலை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்த வேலையையும் பணத்தை அதிகமாக வரும் சம்பளத்தில் உள்ள வேலையையும் தருவேன். நிச்சயமாக வெவ்வேறு இடத்தில் இருக்கும் கடன் அதனால் அடையும். உன்னுடைய வாழ்க்கையில் கடன் இருக்காது. இன்னொன்றும் உனக்கு சொல்கிறேன், உன்னை திட்டிக்கூட நான் சொல்வேன். உறவுக்கு செய்கிறேன், உறவுகள் வீட்டில் விசேஷம், அதற்காக செய்கிறேன். என்னுடைய தேவைக்காக ஒரு இடத்தில் கடன் வாங்குகிறேன். இந்த விசேஷத்திற்கு செய்கிறேன், தேவைக்காக செய்கிறேன் என்பதற்காக கடனை நீ திரும்ப வாங்கினால் நான் கண்டு கொள்ளவே மாட்டேன். அதையும் சொல்லிவிட்டேன்.
நான் இப்பொழுது அடைத்து கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீ விடுபெற்று இன்று வரைக்கும் நீ வாங்கிய அனைத்து கடன் பிரச்சனையிலிருந்து விடுபெற்று உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக நான் உன்னை வாழ வைப்பேன். ஆனால் அதற்கு பிறகு இப்போ இன்று இருக்கு பத்தியா, இன்னைக்கு பிறகு நாளைக்கு கூட நீ கடன் வாங்கக்கூடாது புதுசாக. புரிகிறதா? கடன் வாங்கினது இன்றோடு முடியட்டும். நீ ஒரு நபரிடம் கடன் வாங்கிவிட்டால் இன்றோடு முடியட்டும். திரும்ப வேறொரு நபரிடம் நாளையெல்லாம் நீ கடன் என்று ஆரம்பிக்க கூடாது. அதெல்லாம் நான் பொறுப்பாக ஆகவே மாட்டேன். திரும்ப திரும்ப நீ அந்த பிரச்சனைக்குள் போய் நீ புகுந்தாயானால் நிச்சயமாக நான் கண்டு கொள்ள மாட்டேன். உறவினர் வீட்டில் விசேஷம், எனக்கு தேவை, இதற்கு தேவை என்று காரணமே கிடையாது. வரும் வருமானத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. அதுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தும் அளவுக்கு உன் வீட்டில் இருப்பவனுக்கு வேலையை கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். வருமானத்தை தருகிறேன் என்று தான் சொல்கிறேன். வருமானத்தை தரமாட்டேன் என்று சொல்லவே இல்லை. வருமானத்தை தந்து உன்னை வாழ வைப்பேன். கடன் என்பதே திருப்பி உன்னுடைய வாழ்நாளில் நீ நினைத்து பார்க்க கூடாது. ஒரு 50 ரூபா வாங்கினேன், 100 ரூபா வாங்கினேன், எதுவுமே வாங்கக்கூடாது. இன்றோடு வாங்கிய அனைத்தையும் மறந்துவிடு. நான் நடக்கிறேன். உனக்கு நான் வருமானத்தை தருகிறேன். செல்வங்களையும் நகைகளையும் பணங்களையும் நான் உன்னுடைய வாழ்க்கையில் சேர வைக்கிறேன். நிம்மதியை கொடுக்கிறேன். செல்வத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன். கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறது தானே? எனக்கு நீ கடன் வாங்குவது பிடிக்கவே இல்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் எல்லா விஷயத்தையும் தவறாக செய்துவிட்டாய். ஆனால் இதற்கு மேல் நீ இதனால் அதனால் என்ற காரணத்தை சொல்லியெல்லாம் எதையும் நீ தப்பிக்க முடியாது. இனிமேல் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் நீயும் சற்று பொறுப்பாக இருக்க வேண்டும். உன்னால் ஒரு விசேஷத்திற்கு செய்ய முடியவில்லையா? உன்னால் முடிந்ததை செய். அளவுக்கு மீறியான பிரச்சனைக்குள் போகாதே. உன்னால் எவ்வளவு முடிகிறதோ அதை செய். அவன் அசிங்கமாக நினைப்பான், இவன் அசிங்கமாக நினைப்பான் என்று உன்னுடைய தலைக்கு மேல் எதையும் செய்யாதே. வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாயோ அதுதான் திரும்ப கிடைக்கப் போகிறது. அதனால் கடன் வாங்கி யாருக்கும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. புரிகிறதா தங்கமே? அன்போடு சொல்கிறேன், திரும்ப என்னை திட்ட வைக்காதே. எனக்கு உன் மீது அதிகமான அக்கறையும் பாசமும் இருக்கிறது. நான் அப்படித்தான் உன்னை திட்டுவேன், உன்னை அப்படித்தான் நான் தட்டி கொடுப்பேன். காரணம், நீ என்னுடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு காரணம். நான் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரிடமும் உரிமையோடு பேசுபவன் நான் அல்ல. என்னுடைய பிள்ளைகளிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசி வாழ வைப்பவன். என்னுடைய பிள்ளையான உனக்கு நிச்சயமாக நல்லது வாழ்வில் நடக்கும். தேடி சென்றாலும் கிடைக்காத சில இன்பமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஏகப்பட்ட விஷயத்தை செய்வதற்காக நான் காத்துக்கொண்டு இருக்கிறேன். சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுத்து நல்ல வளங்களையும் கொடுத்து எல்லாமே உனக்கு நடக்கும்படி நான் செய்வேன். காசு பணம் என்றால் சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த லக்ஷ்மி தேவி உட்காருவதே எவ்வளவு பெரிய விஷயம். உன் வீட்டில் வந்து லக்ஷ்மி தேவி அமர்வாள், சீக்கிரத்தில் அமர்வாள். அவளை கெட்டியமாக பிடித்துக்கொள். அவளிடம் இருந்து தேவையான பணங்கள் உனக்கு கிடைக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறும். எந்த நம்பிக்கையோடு என்னிடம் நீ வந்தாயோ, எந்த நம்பிக்கையில் இந்த சாய் பேசுவதை கேட்கிறாயோ, அதே நம்பிக்கையோடு இரு. நாளையிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் புதிதாக பிறக்கும். புதிய வாழ்க்கையென்றே வைத்துக்கொள்ளே. புதிய வாழ்க்கை பிறக்கும். சந்தோஷங்கள் கிடைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். எந்த பயமும் வேண்டாம். நிம்மதியாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.